சில நாட்களாகவே ஊருக்கு புதிதாக வரப்போகும் பேருந்து நிலையத்தை பற்றிய பரபரப்பு பேச்சுக்கள் அதிகரித்து கொண்டிருந்தன. முக்கியமாக ஊருக்கு நடுவில் வரப்போவதால் சுற்றியுள்ள புறம்போக்கு இடங்கள் அகற்றப்படும் என்ற ஒரு அச்சமும் பலரிடமும் இருந்தது. அதில் பாதிக்கப்பட முடியாத இடத்தில் இருந்தவர்கள் பலர் ஊருக்கு நல்லதுன்னா இடத்தை கொடுத்துட்டு தானே ஆகணும் எனவும், இடத்தை இழக்கும் அபாயத்தில் இருப்பவர்களோ இந்த ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து என்ன ஆக போகுது, இந்த ஊர்ல இருந்து எந்த பஸ்ஸும் கிளம்புறது இல்லை, வர்ற பஸ் ஒரு நிமிஷம் நின்றுட்டு போகுது, இதுக்கு எதுக்கு இடத்தை எல்லாம் இடிக்கணும் எனவும் பலவிதமான குரல்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. பேருந்து நிலையத்திலிருந்து 100 அடி தூரத்தில் இருக்கும் எங்களது வீட்டையும் இடிக்கப் போவதாக சொல்லி சென்றார்களாம். அந்த ஊர் பிறந்த போதே அங்கு கட்டப்பட்ட 4வது வீடு எங்களுடைய வீடுதான். 30க்கும் மேற்பட்ட வருடம் அங்கேதான் வசித்து வருகிறோம். அப்படியே பெருக ஆரம்பித்த வீடுகளால் வந்து போகும் பேருந்துகளும் அங்கேயே நிறுத்தப்பட்டன. இப்பொழுது 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் வந்துவிட்டது. ஊருக்குள் சில பிரிவினருக்குள் சண்டை வேறு. அதனாலேயே ஒரு பிரிவினர் கொஞ்சம் கூடுதலாக வாழும் அந்த பகுதியில் பேருந்து நிலையத்தை அமைத்து பல வீடுகளை இடிப்பதற்கு திட்டமும் போட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது போன்ற பேச்சு ஆரம்பத்திலிருந்தே அப்பாவிடம் அவ்வப்பொழுது ஏதும் பிரச்சனையா என கேட்டுக்கொள்வேன். அன்று அப்பாவிற்கு போன் செய்துவிட்டு வைத்ததிலிருந்தே மனசு கொஞ்சம் பாரமாகிவிட்டது. நம்ம வீட்டையும் இடிக்க போறாங்கப்பா, அளந்து போட்டுட்டு போயிட்டானுவ, இப்போதைக்கு பின்னால இருக்கிற உங்க அண்ணன் வீட்டில் தங்கிக்கணும், வேற வழி இல்லப்பா. அவர் சொல்லிவிட்டு முடித்த சொற்கள் காதுக்குள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. எங்கள் வீட்டில் நானும் என் அண்ணனும் தான். அவனுக்கு கல்யாணம் முடிந்து கையோடு எங்கள் வீட்டை ஒட்டி பின்னால் இருந்த இடத்தை வாங்கி அதிலேயே வீடும் கட்டி கொண்டான். எங்கள் வீடு அளவிற்கே அதுவும் இருக்கும். 2 இடத்தையும் சேர்த்தால் ஒரு பெரிய சதுரம் போல இருக்கும். ஆனால் அவன் இருப்பதோ பட்டா இடம். அண்ணனிடம், அப்பா மிச்சம் இருக்கிற இடத்துல உன் தம்பியும் நாங்களும் வீட்டை கட்டிக்கலாமாப்பா, எல்லோரும் ஒன்னா இருக்கலாம் என கேட்டதற்கு, இல்லப்பா எனக்கும் 2 பசங்க இருக்காங்க, இடத்தையெல்லாம் கொடுக்க முடியாது என்று கராராக அண்ணன் சொல்லிவிட்டான் என வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார் அப்பா என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னையில் வேலை பார்க்கும் நான் பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி இருந்ததால் சரியான நேரத்தில் அப்பாவிற்கு உறுதுணையாக இருக்க முடியாமல் போய்விட்டது. ஒரு சிறிய அலுவலகம்தான். நான் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். மேலும் படிக்கவும் இயலவில்லை. ஏதேதோ சின்ன சின்ன காரணங்களால் ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் என் அருகே வராததும் வேறு. பெரிய நிறுவனங்களுக்கு போக முடியாமல் என் காலை அந்த அலுவலகத்திலேயே கட்டி போட்டிருந்தது. 2500 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இப்பொழுது 3 வருடம் கழித்து 12,000 வாங்கி கொண்டிருக்கிறேன் நான். அன்று காலையிலேயே வீட்டை இடித்திருக்க கூடும். நான் அவசரமாக வேலையை முடித்துவிட்டு காலையில் சென்னை விமான நிலையத்தில் இறங்கிய உடனேயே கோயம்பேடு வந்து ஊருக்கு உடனடியாக கிளம்பிவிட்டேன். ஜன்னல் அருகே கிடைத்த ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டே தொடர்ந்தது என் பயணம். முந்தைய இரவின் விமான பயணத்தின் களைப்பும் தூக்கமின்மையும் வீட்டை பற்றிய எண்ணங்களும் சேர்ந்து கண்களில் ஒரு சோர்வையும் கொஞ்சம் கண்ணீரையும் பரிசளித்தபடி இருந்தது. இதற்கு முன்னர் ஒவ்வொரு முறை ஊருக்கு செல்லும் போதும் நான் ஓடி விளையாடிய அந்த வீட்டிற்கு மீண்டும் செல்கிறேன் என்ற களிப்பு எனக்கு எப்போதுமே இருக்கும். அது ஒரு அழகான வீடு. வீட்டின் முற்றம் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் மரம்தான் இருக்கும். அங்கே இருக்கும் புளிய மரத்தின் கிளைகள் நான் சிறு வயதாய் இருக்கும் பொழுதே எட்டும். உயரமாக வளர வேண்டுமென்று அதை பிடித்து கொண்டு தொங்குவேன். அதில் இருக்கும் புளிய பழத்தையும் குருத்து இலைகளையும் தின்பதும் உண்டு. அதன் நிழலில் அமர்ந்து கொண்டு நண்பர்கள் பட்டாளத்தோடு கதை பேசுவதும், சின்ன குழி தோண்டி தண்ணீர் கொஞ்சம் இலை மற்றும் பெயிண்ட் எல்லாம் கலந்து ஒரு புட்டிக்குள் ஊற்றி அதை புதைத்து கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்ப்போம். பக்கத்திலேயே கொடுக்காப்புளி மரம் இருக்கும். நீல துரட்டி வைத்து அதில் இருக்கும் பழங்களை பறித்து தின்போம். வாழை, மாதுளை, கொய்யா, நார்த்தை, கருவேப்பிள்ளை, துளசி, கத்தாழை, முருங்கை என
மரங்களும் செடிகளுமாக இருக்கும். காலையில் ஒவ்வொருவரும் குளிக்கும் போது ஒவ்வொரு மரத்தடியில் நின்று குளிப்போம். குளிக்கும் தண்ணீர் அந்தந்த மரத்திற்கு போய் சேரட்டும் என்பதற்காக என் அப்பா இரும்பு பட்டறை வைத்திருப்பதால் எங்களுக்கு தேவையான அரிவாள், துருட்டையில் இடும் இழுவை, கொக்கி என சகலத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார். அம்மாவிற்கு காலை பொழுதுகள் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தீவனம் போடுவதிலும், எங்கள் வீடு அண்ணன் வீடு மற்றும் முற்றம் வரைக்கும் காலை 5 மணிக்கே எழுந்து தூற்று பெருக்குவதிலுமாக விடியும். உடம்பிற்கு முடியாமல் போன காலத்தில் கூட அவள் காலை 5 மணிக்கு எழுந்திருப்பதை நிறுத்தவே இல்லை என்று தான் சொல்ல முடியும். சாயங்காலமாகிவிட்டால் திண்ணைக்கு தண்ணீர் தெளித்து வைப்பாள். பிறகு நாங்கள் வளர்க்கும் பசுவிடம் செல்லமாக பேசிவிட்டு பால் கறந்து காஃபி போட்டு தருவாள். மீதமுள்ள பாலை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து வாங்கிவிட்டு போவார்கள். எந்த ஊர் விழாவிற்கு போனாலும் இரவே வீடு வந்து சேர்ந்து விட வேண்டும் அவளுக்கு. வேறு எங்கு தங்கினாலும் தூக்கம் முடியாமல் சிரமப்படுவாள். வீட்டிற்கு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் 4 சேர்ந்தே சுண்ணாம்பு அடிப்போம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாவிற்கு கிளி, நாய், பூனை வளர்ப்பது மிகவும் பிடித்த ஒன்று. ஒன்றுக்கொன்று எதிரியென படித்த பாடங்கள் அனைத்தையும் தோற்று மண்டியிடும் எங்கள் வீட்டில் அந்த சிநேகித பிராணிகளுடன் அப்பொழுதெல்லாம் அடிக்கடி அப்பா சொல்லுவார், வளர்ப்புலதான் இருக்கு பொழப்பு என்று. அது பசுமரத்து ஆணி போல பதிந்து போனது. இதை நினைக்கும் போதே ஏதோ ஒரு சின்ன சம்பந்தத்துடன் அண்ணனின் நினைவு வந்து போனதையும் தடுக்க முடியவில்லை. என்னையும் அவனையும் ஒன்றாக தான் வளர்த்தார்கள். அவனுக்கு மட்டும் எப்படி பாசம் குறைந்து போனது? அப்பா கேட்டும் கொடுக்க முடியாது என கூறுவதற்கு அவன் மட்டும்தான் காரணமா, இல்லை அண்ணியுமா? எப்படியோ குடும்பத்தை பிரிக்க இது ஒன்றே போதுமானதாகிவிடுமோ? இந்த நினைப்புகள் ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. அதை மாற்றிக்கொள்ள முயற்சித்தேன். என்ன இருந்தாலும் அவன் அண்ணன். அவனுக்கும் 2 குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் எதையாவது விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். அவன் வாங்கும் சம்பளமும் குறைவு. என்ன செய்வான் பாவம். அப்பாவையும் அண்ணனிடம் கோபம் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிற்குள் பதிந்தது. தவிர நானும் ஓரளவிற்கு மாதம் 7,000 முதல் 8,000 வரை சேமிக்க முடிகிறது. இதுவரை என் சம்பளத்தை அம்மா பேரில் கிராமத்து கூட்டுறவு வங்கியில் சேர்த்துதான் வைத்திருக்கிறார் அப்பா. அதில் இருக்கும் பணத்தை வைத்து ஊர் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்தை வாங்குவது பற்றிய பேச்சும் முதலில் வந்து போனது. அண்ணனின் மறுப்பிற்கு பிறகு அந்த இடத்தை அப்பா வாங்கினார். ஊருக்கு செல்லும் கடைசி பேருந்தை பிடித்து சென்று கொண்டிருந்தேன். மெல்ல மெல்ல வீட்டு ஞாபகம் என் நெஞ்சை துளைக்க ஆரம்பித்தது. 2 நெற்குதிர்களுக்கு நடுவில் கண்ணாமூச்சி ஆட்டத்தின் போது ஒளிந்து கொண்டது. அம்மியில் சட்டினி அரைத்து கொண்டிருந்த அம்மாவின் கழுத்தை பின்னாடி இருந்து கட்டிப்பிடித்து ஆடியது. அண்ணன் என்னை அடிக்க துரத்தி வந்த பொழுது ஓடிப்போன நான் அடுக்கலையில் அரைத்து வைத்திருந்த தோசை மாவை கொட்டி கவிழ்த்தது. புளிய மரம், அப்பாவின் இரும்பு பட்டறை, அங்கு துருத்தி ஊதவும் அப்படியே உலக கதை பேசவும் வருகின்ற அப்பாவின் வயது ஒத்தவர்கள், மார்கழி காலத்தில் வீட்டு வாசலில் இடும் கோலம். அப்பொழுது அம்மாவிடம், எம்மா எம்மா நம்ம வீட்டு கோலத்தில் மட்டும் நடுவில் சாணி வச்சு பூ வைக்கல என கேட்ட சிறுபிள்ளை கேள்வி. அதற்கு வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் வைப்பாங்க, இங்கே யாரு இருக்கா என அம்மா சொன்ன பதில். அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அடம் பிடித்த தருணங்கள். என்னை விட உயரமான அடிக்குழாயின் கைப்பிடியை தொங்கிக் கொண்டே குதித்து குதித்து அடித்தது. கிளிக்கூண்டு 3 மாதம் முன்பு நான் நட்டு வைத்த மாஞ்செடி ஒன்று. இப்படி நினைவு துளிகள் ஒவ்வொன்றும் கண்ணீராக வலிய தொடங்கியது. தொண்டையின் எலும்பு விக்கி விக்கி எச்சில் வற்றி மேலும் முடியாமல் கீழேயே நின்று விட்டது. நடத்துனர், சுந்தர மகந்தான நீயே இறங்குப்பா, உன் ஊர் வந்துடுச்சு என கூறி தோளை தட்டிய போதும் எனக்கு அந்த இடம் நினைவுக்கு வராததாக இருந்தது. விடிய விடிய யாராவது நின்று பேசிக்கொண்டே இருக்கும் பஜார் எங்கள் ஊரினுடையது. இப்பொழுது ஆளே இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கிறது. 2 பேருந்து எதிரெதிரே வந்தால் நிதானித்து மட்டும் ஒன்றைக்கொன்று கடந்து போகும் சாலையில் இப்பொழுது 4 பேருந்து ஒன்றாய் செல்லக்கூடிய அளவிற்கு இடம் இருக்கிறது. லட்சுமி அக்கா வீடு, பாக்கியமாச்சி வீடு, பண்டார மாமா வீடு,
மூக்கையா அண்ணன் வீடு, செல்வன் கடை, ஸ்டீஃபன் கறிக்கடை, கீழ் வீட்டு பாட்டியின் பசுமாட்டு தொழுவமென இடமும் வளமும் வெற்றிடமாகவே இருந்தது. என் வீடு இருந்த இடத்தை புளிய மரம் மட்டும் ஞாபகப்படுத்தியது எனக்கு. செங்கல்லும் கட்டைகளுமாக பரவி கிடந்தது. உடைந்த கற்களின் மீது அப்பா உறைந்து உட்கார்ந்திருந்தபடியே இருந்தார். அண்ணன் வீட்டில் எல்லோரும் தூங்கியாயிற்று. அம்மாவும் ஒரு கயிற்று கட்டிலில் அசதியில் தூங்கியிருந்தார். அப்பாவை அப்படியே பார்த்ததும் கதறி அழ துவங்கிவிட்டேன். என்னை சமாதானப்படுத்த அப்பா பல ஆறுதல் கூறிவிட்டு, கிறுக்கு பயல, இதுக்கெல்லாம் அழுதா கதை கொப்புமா? ஊரே இடிஞ்சு போச்சு, இனி ஆக வேண்டிய சோழிய பாப்பியா? அழாதல அழாதல என கூறி கொண்டிருக்கும் போதே அவரின் குரலும் கம்மியது. அழுதுவிடக்கூடாதென தொண்டையை இருமிக் கொண்டே போய், சாப்பிடு, ஏ மாறி, உன் புள்ள வந்துட்டான், அவனுக்கு சாப்பாடை கொடுத்து தூங்க வை, நான் பஜாருக்கு போறேன். அங்கிருக்க மனமின்றி அப்பா உடனே கிளம்பி விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா விமான பயணத்தை விசாரித்துவிட்டு சோறு வைத்து ரசம் ஊற்றி கொடுத்தாள். கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தது. அவள் கண்ணீர் விட்டிருந்திருக்க கூடுமென எண்ணிக்கொண்டேன் நான். வறண்ட தொண்டையை கிழித்து கொண்டே சென்றது பருக்கைகள். அம்மா பொரியல் ஒன்றை வைத்து கொண்டே அழுது அழுது கம்மிய குரலில் ஏதேதோ பேசி கொண்டிருந்தார். என் காதில் எதுவுமே சரியாக விழவில்லை. தட்டிலேயே கையை கழுவிவிட்டு அம்மா மடியிலேயே படுத்து கொண்டேன். என் தலையை தடவி விட்டு கொண்டே, இந்த மனுஷன் கல்லஞ்சக்காரன், சொட்டு கண்ணீர் விடலையே, இந்த வீட்டை கட்டி முடிக்க எம்பிட்டு பாடு என இழுத்து கொண்டே இருந்தாள். நான் அதற்கு மேல் ஒன்றும் கேட்க முடியாமல் உடனேயே தூங்கிவிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். காலையில் எழுந்ததும் வெளிச்சமாக இருந்தது. அண்ணன் வேலைக்கு கிளம்பி விட்டிருந்தார். அண்ணி பஜாருக்கு போயிருந்தார்கள். அம்மா காஃபியை கையில் வைத்து கொண்டு பல் தேய்க்க சொன்னார். வாங்கி போட்ட இடத்தை பார்த்துவிட்டு வீடு வந்தோம். நானும் அப்பாவும், அம்மா, இதில் 80,000 பணம் இருக்கு, எங்கள் கம்பெனி ஓனர் கொடுத்தது. இந்த பணத்துக்காக நான் 5 வருஷம் அதே கம்பெனியில் வேலை பார்க்கணும். இதை வச்சு வீடு கட்டுங்க. எனக்கு லீவு இல்லை. நான் சாயந்தரம் முதல் வண்டியை பிடிச்சி தான் சென்னைக்கு போக முடியும். நான் இங்கே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. வேறு வழி இல்லை சொல்லிவிட்டு நடையை கட்டினேன். அப்பா எதுவுமே பேசாமல் அந்த பேருந்து நிலையம் செல்லும் வரை உட்கார்ந்தபடியே பார்த்து கொண்டுதான் இருந்தார் என்று சொல்ல வேண்டும். 4 மாதம் கழிந்து விட்டது. புது வீடு பால் காய்ச்ச ஊருக்கு வந்தேன். வீடு போக மீதமுள்ள இடத்தில் அங்கு நான் நட்டு வைத்த மாஞ்செடியை மறக்காமல் அப்பா நட்டு வைத்திருந்தார். கொஞ்ச தூரத்தில் புளியங்கொம்பு ஒன்றையும் நட்டு வைத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணன் முகம் வாட்டமாக இருந்தது. அது அவரது குற்ற உணர்ச்சியாலும் இருந்திருக்கலாம். அவரும் அண்ணியும் பால் காய்ப்பு வேலைகளை முன்னின்று முடித்து கொடுத்து விட்டு தூங்க போய்விட்டார்கள். அப்பா மட்டும் வீட்டிற்குள்ளே வராமல் வெளியே இருந்து சாப்பிட்டு விட்டு பஜாருக்கு உடனே கிளம்பி போய்விட்டார். காலையிலேயே என் 2வது பையன் எழுப்பினான் என்னை. நானும் எழுந்து வந்தேன். அப்பா, தாத்தா செத்துட்டாராம் என்று அவன் சொன்னான். நானும் என் குடும்பமும் முழு தேர்வு விடுமுறைக்கு வந்திருந்தோம். காலையில் 5 மணி இருக்கும். என் அம்மா வராந்தாவில் அப்பா படுத்திருக்கும் கயிற்று கட்டிலில் அவர் கால் பக்கத்தில் சாய்ந்து அமர்ந்தபடியே இருந்தார். அவர் இந்த புது வீட்டின் உள்ளே ஒரு முறை கூட வந்ததே இல்லை. கொல்லைப்புறத்தில் இருக்கும் கழிவறைக்கு வீட்டை சுற்றி கொண்டு போவார். வராந்தாவின் கயிற்று கட்டிலேயே படுத்து கொள்வார். என் மனைவியும் பெரிய மகனும் அசந்து தூங்கி கொண்டிருந்தார்கள். நடந்து சென்று என் அப்பாவின் மூச்சை பார்த்துவிட்டு அது நின்று போயிருந்ததை உணர்ந்து பக்கத்திலேயே நானும் உட்கார்ந்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா, இன்னைக்கு குற்றாலம் போலான்னு சொன்னேன்ல, போகிறோம் அப்பா. வீட்டுக்குள்ளே போய் அம்மாவை எழுப்பு. அப்பா, இன்னொரு நாளைக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போகிறேன் என்று நானும் சொன்னேன். அம்மா என்னை பார்த்தாள். அவளுக்கு வெறுமை சூழ்ந்து கொண்டதை என்னால் உணர முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். டே, இவர் கல் நெஞ்சக்காரன் இல்லடா, நெஞ்சலத்தக்காரன். கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரவே இல்லையே. எனக்கு அப்பொழுது அழ தோன்றியது என்றான்.